காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை ஸ்பெஷல் பட்டிமன்றம். கல்யாண மாலையின் திருச்சி நிகழ்ச்சிக்கு எங்களையெல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கக்கூடிய கல்யாண மாலையின் புன்னகை முகம் திருமிகு மோகன் அவர்களே, இயக்குனர் என்றால் இவர் என்று 26 ஆண்டுகளாக கல்யாண மாலையை இயக்கி வருகின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு பேருதவி செய்திருக்கக்கூடிய திருச்சி மாநகரை சார்ந்த டைரன் நிறுவனத்து சான்றோர்களே, நவநீதா சில்க்ஸ் நிறுவனத்து பெருமக்களே, வழக்கம் போல் புன்னகை புரிகின்ற திருச்சி மங்களன் மங்கள் ஐயா மூக்கப்பிள்ளை அவர்களே, மற்றும் கல்யாண மாலையோடு பயணிக்கின்ற காசா கிராண்ட், போத்தீஸ் வர்ணமகால், போத்தீஸ் ஆலயம் ஆஃப் சில்க்ஸ், பச்சையப்பா சில்க்ஸ், பாரிவேர், அரோமா போன்ற பல்வேறு வணிக நிறுவனத்து பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி வாழ் தமிழ் சொந்தங்களே, திருச்சியிலே ஒரு நகைச்சுவை மன்றத்தை தோற்றுவித்து திறம்பட செயலாற்றி மக்களை சிரிக்க சிந்திக்க வைக்கின்ற அருமைக்குரிய சிவகுருநாதன் அவர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிக்கு வர்றது எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். காரணம், காவிரி கரையில் இருக்கிற அழகு மிகு நகரம், தொழில் நகரம், சோழ பேரரசு காலத்துல ரொம்ப உயர்ந்து நின்ற நகரம், ஒரு காலத்துல தமிழ்நாட்டின் தலைநகரமாக ஆக்க முயன்ற நகரம், ஒரு காலத்துல பெல் நிறுவனத்தை தமிழகத்துல எங்கேயாவது ஏற்படுத்தணும்ன்ற ஒரு தேடல் இருந்தபோது அன்றைக்கு இருந்த டெல்லி அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இடம் கிடையாதுன்னு ஒரு முடிவெடுத்து நிற்கும் போது பெருந்தலைவர் காமராஜர், நல்லா தேடுனீங்களா, திருவெரும்பூர்ல போய் பாருங்க, அங்கே நீங்க பெல் நிறுவனத்தை உருவாக்கலாம் என்று கண்டுபிடித்து கொண்டு வந்த பெல் நிறுவனம் பக்கத்துல இருக்கு. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி இங்கதான் இருக்கு. துப்பாக்கி தொழிற்சாலை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்து பழமையான கல்லணை பக்கத்துல இருக்கு. முக்கொம்பு இருக்கு, ரங்கநாத பெருமான் இருக்கிறாரு, சுத்தி சுத்தி திருக்கோயில்கள், எத்தனை எத்தனை நல்ல உணவு கிடைக்குது, இனிமையான மக்கள் இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்னைக்கு இது பரவாயில்ல. கால மாற்றம் வரும்போது எல்லாம் தள்ளி தள்ளித்தான் போகும். இந்த கால மாற்றங்களுக்கு மத்தியில தமிழகத்தின் மத்தியில் இருக்கிற நகரம் திருச்சி மாநகரம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு தனித்தனியா இருக்கும். மதுரை ஸ்லாங்கு, திருநெல்வேலி ஸ்லாங்கு, கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, அப்படி எதுவும் இல்லாம தமிழை தமிழாகவே வைத்திருக்கிற பகுதி திருச்சி பகுதி. அதனால இந்த ஊர்ல வந்து கல்யாண மாலை இவ்வளவு சிறப்பாக, இங்க பாருங்க, பட்டுக்கடை இருக்கு, இல்லாத கடையே இல்லை. நவநீதா சில்க் இருக்கு. ஏற்கனவே அங்க 1 லட்சம் சதுரடியா, 1.5 லட்சம் சதுரடி. 1.5 லட்சம்ன்றது இப்ப சாதாரணமா போச்சு. 1.5 லட்சம் சதுரடி, அவ்வளவு பெரிய கடை இங்க இருந்து வணிகம் நடக்கிறது என்றால் திருச்சி வளமான நகரம் என்பதன் அடையாளம். அதான் முக்கியம். இவ்வளவு பெரிய வணிகம். மங்களன் மங்கள் ஐயாலாம் எவ்வளவு காலமா கல்யாணம்னு பேசிட்டு உள்ள போனோம்னா அத்தனையும் வாங்கிட்டு வரலாம். பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும்தான் நம்ம கூட்டு போனோம். என்ன பொருள் வேணும் அத்தனையும் சிரிச்ச முகமா ஆசீர்வாதம் பண்ணி அவர் தருவார். எத்தனை பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிற ஒரு ஊர். இங்க வந்து ஒரு பட்டிமன்றம் சார், 26 ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து சன் டிவியில மோகன் சாரும் மீரா மேடமும் எடுக்கிற முயற்சியின் பலன், எல்லாவற்றையும் விட கல்யாண மாலையை எங்கள் நிகழ்ச்சி என்று நம்புகிற தமிழ் மக்கள் கொடுத்த கொடை அது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதன் சார்பில் இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம். இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளா ஏமாளிகளா, இதுதாங்க கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். பெற்றோர் ஆவது ஒரு பெரிய சந்தோஷம்.
வாழ்க்கையில கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா ஆக போறேன், அம்மா ஆக போறேன் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே பொங்குகிற ஒரு மகிழ்ச்சி வெள்ளம். ஆன பிறகு கொஞ்ச நாள் படு போராட்டம். ஏன்னா அந்த பிள்ளைய வளர்க்குறதுன்றது பெருங்கஷ்டம். அது இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியாம பெற்றோர் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வயசானவங்க வீட்டில் இருக்கிறதும் குறைவு. இந்த பிள்ளைகளை வளர்த்து மேலே கொண்டு வர்றது கஷ்டம். அப்புறம் அவனுக்கு அட்மிஷன், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அவனை கவனிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் அவனுக்கு படிப்பு, கல்லூரி படிப்பு, அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம். இப்படியே பெற்றோர்களின் கனவுகளும் கடமைகளும் விரிந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ரெண்டுக்கும் மத்தியில பெற்றோர்களாக நாம் ஆகும்போது நம்ம நிலைமை என்ன? நாம புத்திசாலித்தனமா இருக்கிறோமா இல்லை ஏமாடியா இருக்கிறோமா? இதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. பெற்றோர் அப்படின்ற சொல்லு இருக்குல்ல, இங்கிலீஷ்ல சிம்பிளா பேரண்ட்ஸ் அப்படின்றவாங்க. தமிழ்ல பழைய இலக்கியங்கள்ல பெற்றோர் அப்படின்ற சொல்லு இருக்கா தேடி பார்த்தா குறைவு. பெறுதல் அப்படின்ற சொல்லிலிருந்து வந்தது, பெறுதல்ன்ற சொல்லிலிருந்து வந்தது தான் பெற்றோர். திருவள்ளுவரை தேடினீங்கன்னா புதல்வரை பெறுதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல பிள்ளைகளை பற்றி நிறைய சொல்றாங்க. இன்னும் ஒரு பாட்டு கம்பன்ல இருக்கு, சொல் மரா மக பெற்றவர் அருந்துயர் துறந்தார். யார் பெரிய ஆளு? மன்னர்களா? வானவரா? யாரா உலகத்துல பெரிய ஆளு அப்படின்னா, தான் சொல்கிற சொல்லை மீறாத பிள்ளையை பெற்றவன் தான் பேரு பெற்றவன். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, ஏவா மக்கள் மூவா மருந்து. நம்ம சொல்லும் முன்னாடி உங்க பையன் உங்க மனசுல இருக்கிறத உணர்ந்து செஞ்சானா உங்களுக்கு மூப்பே வராதான். நமக்கெல்லாம் ஏன் வயசாகுது நீங்களே யோசிக்க. நமக்கு கிடைத்த பெரும்பகுதி சொற்கள் தாய் தந்தை என்பதுதான். தந்தை மகற்காற்றும் நன்றி, சான்றோன் என கேட்ட தாய். இவ்வளவுதான் நமக்கு. தாயும் தந்தையும் சேர்ந்தவர்கள் பெற்றவர்கள். இந்த பெற்றோர் புத்திசாலிகளா ஏமாளிகளா? புத்திசாலிகளே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 அறிஞர்கள். முதல்ல தம்பி ஹரி பாலகிருஷ்ணன். சின்ன பிள்ளைகளெல்லாம் மேடைக்கு அழைத்து வளர்ந்து வருகிற அவர்களுக்கு புதிய சிந்தனைகளை தருவிக்கிற ஒரு பெரும் பணியை கல்யாண மாலை செய்கிறார். பேச்சாளர்னா அப்படி ஒரு கம்பீரமா இருக்கணும், இதுவரைக்கும் முடி வச்சிருக்கணும், மேல துண்டு போட்டிருக்கணும். அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி இளைஞர்களையும் உள்ளே கொண்டு வருவது. ஏன்னா இந்த காலம் இளைஞர்கள் காலம் தானே. அவரு சொல்றாரு, பெற்றோர்னா புத்திசாலிங்க. எங்க அப்பாவை நான் பாக்குறேன்ல, எவ்வளவு புத்திசாலியா இருக்காரு. எப்படிப்பா, நான் இவ்வளவு நாள் எனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறாருல, அதுலயே அவர் புத்திசாலி தெரியல. படு புத்திசாலி எங்க அப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட அந்த அணியில பேசுறதுக்கு திரு கார்த்திக் ராஜா. எங்க எல்லாரும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல வந்த பிள்ளைங்க, நல்லா பேசுவாங்க. அவரும் என்ன நினைச்சு சொல்றாருன்னு தெரியல. இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளே. அந்த அணிக்கு நிறைவாக பேசுவதற்கு திருவண்ணாமலையிலிருந்து திருமதி எழிலரசி அவர்கள். ரொம்ப கம்பீரமா பேசுவாங்க, நல்ல குரல்ல பேசுவாங்க, கலகலப்பாவும் பேசுவாங்க. எல்லா இடங்களிலும் சென்று பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அவங்க சொல்றாங்க, என்னைய மாதிரி பெற்றோர் புத்திசாலிகள் தான். ஏன் அப்படின்னா, என் பையன் அமெரிக்காவில் இருக்கா, நான் இங்க இருக்கேன். இல்லைங்க, இன்றைய பெற்றோர் ஏமாளிகள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு வழக்கறிஞர் அருண். அவர் காலரை கவனிச்சிங்களா? காலரு, ஆனா காலர் கிடையாது. ட்ரூ காலர்ன்றது இதானா? நல்லா பேசுவாரு, விருதாச்சலத்துக்காரர், ரொம்ப இளைஞர், நல்ல நகைச்சுவையா பேசுவார். தினம் காலையில எந்திரிச்சோடனே ஒரு சிந்தனையை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடுறார். புதிதாக திருமணமானவர், அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, கல்யாண மாலையில பேசினதுனாலே திருமணம் கிடையாது. இந்த மேடையில பேசினதுனால ஒரு பொண்ணு இவரை பார்த்து, நான் உங்களைத்தான் அடைந்தால் அருண். வழக்கறிஞர். அதை அணியில அடுத்து பேசுவதற்கு திருமதி அனுகிரகா அவர்கள்.
எந்த துறையில ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதுல சிறப்பாக பேசுகிற ஆற்றல் அனுகிரகாவுக்கு. நான் பார்க்க புதிதாக மேடைக்கு வந்த பொண்ணு, ஆனா இன்றைக்கு அவங்க வந்திருக்கிற உயரங்கள், தொற்றிருக்கிற உயரங்கள், பேச்சில் இருக்கிற தெளிவு, சிந்தனையில் இருக்கிற புதுமை, மேடையை ஆளுகிற லாபகம், அதெல்லாம் ஒரு பெண்ணிட்ட அமைஞ்சிருக்குன்னா நாம அவங்கள எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அதுதான் முக்கியம். நிறைவாக அந்த அணியில பேசுவதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் அறிமுகமான, நாள்தோறும் சன் லைஃப் தொலைக்காட்சியில நல்ல சிந்தனைகளை வழங்குகிற தம்பி சிவகுமார் அவர்கள். புது புது சிந்தனைகள் தொடர்ந்து பேசுறார். எனக்கு தெரிய ஒரு 10-13 ஆண்டுகளாக பேசுகிறார். இலக்கியத்திலிருந்து, புராணங்கள்ல இருந்து, தத்துவங்கள்ல இருந்து, நடப்பு செய்திகள்ல இருந்து புதுசு புதுசா சொல்லி மக்களை கவர்கிற ஆற்றல் பெற்ற ஒரு தமிழ் பேச்சாளர் திரு சிவகுமார். ஆக மொத்தம் 6 பேர் தயாரா இருக்கிறாங்க. இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளா ஏமாளிகளா என்ற இந்த கல்யாண மாலை பட்டிமன்றத்துல இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளே என்று சொல்ல வருகிறார் தம்பி ஹரி பாலகிருஷ்ணன். அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.